மகாநிலத்தில் போறவங்க கூட நிறைய பேர் இறைவனத்தில் போனாலும் நமக்கு ஏதாவது கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் போறாங்க. அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா சசியா சாமி கிட்டே ஒருத்தர் போனார். இந்த மாதிரி பல காலமா போய் போய் உட்காந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வராரு. சாமி ஒரு விண்ணப்பம், என்னப்பா நான் ஞானம் பெறணும், அதுக்கு நீங்கள் வழி மட்டும் சொல்லு. ஞானம் வர வேண்டியவனுக்கு வர வேண்டிய நேரத்தில் அதுவாக வரும். நீ போ வேலை பாருன்ட்டார். அவ்வளோ பெரிய மகான சொல்றாரு, ஞானம் வர வேண்டியவனுக்கு வர வேண்டிய நேரத்தில் அதுதான் வரும். நீ போய் உன் வேலை பாரு. அப்பனா அவருக்கு இல்லை அந்த அவனுக்கு இருந்தா நீ வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே வருட்டாரு. இவங்கள யாரை போய் கேட்டா வந்தாங்க. வர வேண்டியவனும் தானா வரும். அப்படின்னு என்ன, இறைவன் பார்த்து இருக்கணும். இறைவன் பார்த்து கூப்பிட்டாதான் வர முடியும், இல்லை வர முடியாது. சரிங்களா? சரி சரி. நானே சின்ன வயசுலேருந்து எனக்கு 22 வயசுக்கும் வீட்டில் உட்காந்துருக்கேன். இங்கே வந்து 27 வருஷம் உட்காந்துருக்கிறேன். ஒரு இடத்துல நீ 1 வருஷம் கொடுத்து ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்கார மாட்டேன், சுற்றிட்டு இருப்பேன். காட்டிலே வாழ்ந்தவன் நான். சோதனை மாசம் சாப்பிடாம இருப்பேன். அப்படிலாம் இருந்து எல்லாரும் மூச்சை விடுவேன். மூச்சு வந்தாலே முருகான் தான் வரும். அப்படியெல்லாம் அவங்களோட போராடி அத்தனையும் பார்த்து அவ்வளவே அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து கம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.